Friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function உள்ள exercise 1.3 ல உள்ள example sums பார்ப்போம். Example 1.6 என்ன கொடுத்திருக்காங்க? Let x is equal to 1 2 3 4 and y is equal to 2 4 6 8 10. R கொடுத்திருக்காங்க. R is equal to 1 2 2 4 3 6 4 8 ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆறுங்கிறது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். இப்போ இந்த ஆர் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைனு, கோடமைனு, ரேஞ்ச் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது எப்படி ஃபங்க்ஷனா இல்லையான்னு ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும்னு சொல்லணும். இப்போ நம்ம இது ஃபங்க்ஷனாக என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி? ஒரே ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ எக்ஸுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் ஒய்க்கு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், ஒரு ஆரோ டயக்ராம் போடலாமா? இப்போ நம்ம இங்கே ஆரோ டயக்ராம் போடுறோம். இப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 2 3 4, ஒய்யோட வேல்யூ வந்து 2 4 6 8 10. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்க? 1லேருந்து 2க்கு, 2லேருந்து 4க்கு, 3லேருந்து 6க்கு, 4லேருந்து 8க்கு. இப்படி தானே கனெக்ட் ஆயிருக்கு, இப்படி தானே கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ டொமைனில் எல்லாமே கனெக்டில் ஆயிடுச்சு. டொமைன் எல்லாமே ஒரு இமேஜஸ் இருக்காங்க. இந்த ப்ரீ இமேஜ் எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ இது ஃபங்க்ஷன் தானே. அப்போ என்ன எழுதணும்னா, எக்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய், ஒன் இமேஜ் இன் ஒய். Therefore, R is a function. அப்போ ஆறுங்கிறது ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டொமைனா என்ன, கோடமைனா என்ன, ரேஞ்சுனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைனா என்ன எடுத்து எழுதலாமா? இப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ எல்லாமே டொமைனு. அப்போ 1 2 3 4. கோடமைன் எல்லாமே ஒய்யோட வேல்யூ எல்லாமே கோடமைன். அப்போ கோடமைன் இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8 10. 10ஐயும் சேர்த்து தான் கோடமைனில் எழுதணும். அப்போ ரேஞ்சுக்கு என்ன எழுதுவோம்? ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து எதெல்லாம் கனெக்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எழுதணும். இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 2க்குனா அப்போ 2 4 6 8. இதுதான் வந்து ரேஞ்ச். புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு செம்ம கொடுத்துருக்கிறதுக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆருக்கு சொல்லியிருக்காங்க. ஆரோட வேல்யூ ஃபங்க்ஷனாக இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் டொமைனு, ரேஞ்சு, கோடமைன் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a relation f such that x to y is defined by, இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, f of x is equal to x square minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. வேர் x is equal to -2 -1 0 3 and y is equal to rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஞ்ச் தான் 6. இப்போ லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் எஃப். அப்போ எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எஃபோட வேல்யூ, எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் போய் என்ன பண்ணி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆமாவா? அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x is equal to x square minus 2. xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -2 -1 0 3. இப்போ இந்த 4 வேல்யூ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வென் x is equal to -2 இருந்துச்சுன்னா f of -2 is equal to -2 the whole square -2ன்னு வரும். ஓகேவா? இப்போ இங்கே -2 the whole square. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? 4 - 2 is equal to 2ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது x is equal to -1. f of -1 is equal to -1 the whole square -2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 - 2 is equal to -1. அடுத்து x is equal to 0. f of 0 is equal to 0 square -2. அப்போ 0 - 2 -2. அடுத்தது x is equal to 3. f of 3 is equal to
3 square minus 2. 3 square 9. 9 minus 2 7. ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? எஃபோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதலாமா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர்டு பேரில் தான் எழுதணும். -2, 2 -1, -1 0, -2 3, 7. இதான் வந்து எஃபோட எலமெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? எல்லாத்துக்குமே ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இங்கே என்னென்ன வரும்? -2, -1 0 3. இப்போ அது மாதிரி இங்கே என்ன ஆன்சர் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன? 2 -1 -2 7. 2க்கு 2 தான், 1க்கு -1, 0க்கு -2, 3க்கு 7 வந்துருச்சா? இது எக்ஸு, இது ஒய், இது எஃப் வந்துருச்சா? ஒரே 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 ஒரு ப்ரீ இமேஜுக்கு என்ன வந்திருக்கு? ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தானே வந்திருக்கு. ஒன்லி ஒன் எலமெண்ட் மட்டும் தானே இருக்குது. எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜாக இருக்கிறதுனால இது என்னது? எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ செகண்ட் ஒனுக்கு என்ன எழுதணும்? த டொமைன் ஆஃப் எஃப், டொமைன் ஆஃப் எஃப் ஹாஸ் எ யூனிக் இமேஜ். யூனிக் இமேஜ்னா சிங்கிள் இமேஜாக இருக்கிறது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் இமேஜ் இருக்கிறதுனால அது யூனிக் இமேஜ்னு சொல்கிறோம். therefore f as a function. புரிஞ்சிச்சா? எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 1 3 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க, R1 R2 R3ன்னு. அது எல்லாத்துக்குமே ஆர்டர்டு பேரில் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம இப்போ சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம், R1 எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோன்னா R1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -5, A 1, A 3, B. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் போடுவோம். ஓகேவா? ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணோம்? ஆரோ டயக்ராம் தான் போடணும். ஓகேவா? இப்போ இதை வந்து எக்ஸு, இது வந்து ஒய்யு. இப்போ இது நம்ம R1ன்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூலாம் என்னென்ன இருக்குது? -5 1 3 4. ஒய்யோட வேல்யூலாம் A B C. இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -5லேருந்து ஏக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ -5லேருந்து ஏக்கு போகுது. அடுத்தது 1லேருந்தும் ஏக்கு போகுது, 1லேருந்து ஏக்கு போகுது. 3லேருந்து பிக்கு வருது. இப்போ 3லேருந்து பிக்கு வருது. இப்போ இந்த இந்த இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். இப்போ இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னு நான் ரீசன் சொல்கிறேன். இப்போ இந்த டொமைனில் இந்த 4க்கு இமேஜே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த டொமைனில் இந்த 4க்கு என்ன இல்லை? இமேஜே இல்லை. அப்போ இது இமேஜ் இல்லாததுனால இது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதணும்? R1 is not a function as 4 belongs to x. ஓகேவா? 4 வந்து x belongs ஆயிருக்கு. does not have an image in y. அப்போ என்ன இல்லை? ஒய்க்கு ஒய்ல ஒரு இமேஜ் வந்து 4க்கு இல்லாததுனால இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, R2 is equal to -5, B 1, B 3, A 4, C. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இதுவும் ஆரோ டயக்ராம் போட்டோம்னா இது எக்ஸு, இது ஒய்யு, இது R2. இப்போ இங்கே என்னென்ன வரும்? -5 1 3 4. இங்கே A B C. இப்போ -5லேருந்து என்னத்துக்கு வரும்? பிக்கு வருது. 1லேருந்து பிக்கு வருது. 3லேருந்து ஏக்கு போகுது. 4லேருந்து சிக்கு வருது. ஓகேவா? இது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஏன் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூனிக் இமேஜஸ் இருக்கிறதுனால இது ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கேருந்து 2 டேர்ம் போகலாம். ஓகேவா? ப்ரீ இமேஜ்லேருந்து 2 டேர்ம் ஒரே இமேஜில் போய் டச் ஆகலாம். ஆனால் இங்கேருந்து தான் இங்கிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்.
ஓகேவா? இப்போ இதுனா இது வந்து ஃபங்க்ஷன். அப்போ R2 is a function. Each element of X has a unique image in Y. Unique image in Y. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? அடுத்தது R3 என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ R3 is equal to minus 5, A, 1, A, 3, B, 4, C, 1, B. இதே மாதிரி டொமைனு கோடமைனு வரைஞ்சி இது எக்ஸு, இது ஒய்யு, இது R3. ஓகேவா? அப்போ இங்கே என்னென்ன எழுதணும்? -5, 1, 3, 4. இங்கே A, B, C தான். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -5 to A, 1 to A, 3 to B, 4 to C, 1 to B. ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்னன்னா R3, இந்த R3 என்னன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இந்த R3க்கு என்ன கிடையாது? இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் ரீசன் சொல்கிறேன். இந்த 1லேருந்து ஏக்கும் போகுது, பிக்கும் போகுது. ஓகேவா? அப்படி போகக்கூடாது தானே. இந்த 1லேருந்து ஏக்கும் பிக்கும் போகக்கூடாது. இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே உள்ள ப்ரீ இமேஜ், இது ரெண்டுமே தனித்தனி ப்ரீ இமேஜ். ஒரே இமேஜுக்கு போகலாம். ஓகேவா? ஆனால் ஒரு ப்ரீ இமேஜ்லேருந்து 2 இமேஜுக்கு போகக்கூடாது. ஓகேவா? அப்படி போணுச்சுன்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகேவா? இப்போ இது ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான். இந்த டொமைன்லேருந்து, இந்த ப்ரீ இமேஜ்லேருந்து 2 இமேஜுக்கு போயிருக்கு. ஏங்கிற ஒரு இமேஜுக்கும் போயிருக்கு, பிங்கிற ஒரு இமேஜுக்கும் போயிருக்கு. அப்போ இந்த 1 வந்து 2த்துக்கும் சேர்ந்தனால இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகேவா? அப்போ என்ன எழுதணும்? R3 is not a function as 1 belongs to X has 2 images. என்ன 2 இமேஜஸ் இருக்கிறதுனால இது என்னது? நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? A belongs to ஒய்யா இருக்கு, B belongs to ஒய்யா இருக்கிறதுனால. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம். ஓகேவா? ஆரோ டயக்ராம் போட்டு ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 1.9 என்ன கொடுத்துருக்காங்க? given f of x is equal to 2x minus x square. என்ன ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f of 1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். x plus 1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். f of xையும் f of 1ஐயும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? f of 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு f of x is equal to given எடுத்து எழுதிக்கலாம் 2x minus x square. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of 1. f of 1 அப்போ என்ன வரணும்? x is equal to 1 இருந்துச்சுன்னா. ஓகேவா? இது x is equal to 1 தானே. அப்போது f of 1 is equal to 2 into 1 minus 1 square. அப்போ பண்ணோன்னா 2 minus 1. இப்போ 2 minus 1 என்ன வரும்? 1. ஓகேவா? அடுத்தது வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x plus 1 கொடுத்துருக்காங்க. அப்போ f of x plus 1. இப்போ x is equal to என்ன வரும்? x plus 1 இருந்துச்சுன்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ f of x plus 1 is equal to 2 into x plus 1 minus x plus 1 the whole square. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இப்போ இதை உள்ளே கொண்டு போனோம்னா 2x plus 2ன்னு வரும். மைனஸ் இது வந்து x plus 1 the whole squareனா a plus b the whole square ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ இது a plus b the whole square ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. ஓகேவா? புரிஞ்சிச்சா? a plus b the whole square a square plus 2ab plus b square. இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்கு பதிலாக 1 கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 1. அப்போ 2x ப்ளஸ் 1. இந்த மைனஸ் அப்போ உள்ளே கொண்டு போகணும். அப்போ உள்ளே கொண்டு போனோம்னா 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. ஓகேவா? இந்த 2xும் இந்த 2xும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் ஒன்னு வரும். இது புரிஞ்சிச்சா? அடுத்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒன்னும். தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்று. எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கு கொஷினே, அதனால் அதை அப்படியே வச்சுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் ஒன்னுக்கு மட்டும் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னென்ன ஒன்றுன்னு. அப்போ அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதானா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒன்னோட வேல்யூ வந்து ஒன்று தான், அப்போ ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? இப்போ இதை எடுத்து எழுதுறோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. புரிஞ்சிச்சா? இந்த சம்மு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு உனக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாச்சு. புரிஞ்சிச்சா? இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.